தமிழக முதலமைச்சர் மிஸ்டர் விஜய் கரூருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லையோ அப்படின்ற அளவுக்கு தான் தோணுது. இதுக்கு தான் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் நல்ல ஒரு குட்டு வச்சுருக்கிறாங்க திமுகவுக்கு. அதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணி கேட்டான், என்னடா இது திமுக திருந்தவே மாட்டாங்களா அவங்க, இப்படியே தான் அவங்களோட அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? ஏற்கனவே இது கரூரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை தான் அவங்க இந்த எலெக்ஷனையே தோற்றுருக்குறாங்க. திருப்பியும் இந்த இடைத்தேர்தலில் வரும்போது ஏதாவது ஒரு 2 சீட்டாவது வின் பண்ணலான்னு இருந்தேன்னா அவங்க அது கூட பண்ண மாட்டாங்களாடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாப்புல. ஸோ நான் சொன்னேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக எப்போவுமே அப்படி தான். அவங்களால இன்னும் அந்த தோல்வியை ஒத்துக்க முடியல. அவங்க என்ன நினச்சிட்ருக்குறாங்க, அவங்க தான் மினிஸ்டர்ஸ்னு நினச்சிட்ருக்குறாங்க. அவங்க தான் அரசியல் பண்ணுறதாகவும் அவங்க தான் இந்த ஆட்சி அமைக்கிறதாகவும் நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியல. அது உண்மையான ஒரு நிலைமை அவங்களுக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் புரிய வரும். அப்போ புரிய வரும்போது அவங்களுக்கு சாட்டை அடி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு சிஎம் என்ன பண்ணலாம் பண்ண வேணான்றது யார் கணிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது திமுக திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.